நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதில் அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலையும், எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. இன்னும் விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சார், யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. ஆனால் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி கொண்டால் தான் முடியும் என்பதை கடந்த 5 ஆண்டுகளிலே நிரூபித்திருக்கின்றோம். நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம், செய்வதைத்தான் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது. எனவே இன்றைக்கு இப்போ பலர் ஏமாற்று வேலைகளை செய்யலாம், ஆனால் எந்த ஏமாற்று வேலையும் தமிழக மக்கள் மத்தியிலே எடுபடாது. பாஜக கொள்கை எதிரியே, திமுக வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. நான் திமுகவை தான் தொடர்ச்சியாகவே வந்து நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நம்ம சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் தான் நம்ம வந்து ஸ்லோகன் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து விஜய் வந்து நான் டிசைட் பண்ணிட்டு தான் நான் வருவேன், டிசைட் பண்ணாமல் நான் வந்து முறியடிக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்லோகனுக்கு எதிர் ஸ்லோகனா விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. டிசைட் பண்ணி எல்லாருமே டிசைட் பண்ணி தாங்க சொல்கிறோம். நாங்கள் யாருமே டிசைட் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் அறிக்கை என்பது பலர் கூட்டாக விவாதித்து தருவது தான் தேர்தல் அறிக்கை. எனவே டிஸ்கஸ் செய்துவிட்டு தான் நாங்களும் தந்திருக்கின்றோம் எல்லா அறிக்கைகளையும். அவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து முதலமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாரு. நேற்று உதயநிதி ஸ்டாலின் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அறிவு விழா பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அறிவு திருவிழா பாப்பா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அறிவு திருவிழா என்பது தமிழனுடைய பண்பாட்டை, வரலாற்றை, திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்திய திருவிழாவை தவிர அவர்களுக்கெல்லாம் அதை பற்றிய புரிதல் என்பது கிடையாது. அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த வேண்டும். அதுதானே தவிர தமிழ் மக்களை பற்றியோ, தமிழனுடைய கொள்கைகளை பற்றியோ, பண்பாட்டை பற்றியோ, கலாச்சாரத்தை பற்றியோ, எதை பற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அது எதிர்வினை வந்து திமுக அவர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காம வந்து போயிட்டு இருக்காங்க. அவர் தரக்குறைவாக பேசிக்கொண்டு தன்னை தானே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். அதுக்கு நாங்கள் ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும்? எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. காங்கிரஸிலிருந்து எங்களோடு பேசுவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு நியமித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கேள்வி தேவையில்லாத ஒரு கேள்வி. நீங்கள் வேணால் சிண்டு மூட்டுகிற வேலையை செய்தாலும் அது எங்கேயும் எடுபடாது.